வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். பெரம்பலூர் தொகுதிக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும். தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நிதி ஆயோக் கலைக்கப்படும். ராகுல் காந்தி திட்டவட்டம். துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. மு.க. ஸ்டாலின் கண்டனம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள். வரும் 2ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி மக்களின் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க பாடுபடுவேன் என பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் போட்டியிடுகிறார். இதற்காக பல்வேறு பகுதிகளில் அவர் முனைப்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாலிகண்டபுரம் பகுதியில் டாக்டர் பாரிவேந்தர் இன்று வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தன்னை வெற்றி பெறச் செய்தால் தொகுதிகளின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என்று தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்களை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எனவெல்லாம் செய்ய வேண்டும் நீங்கள் எதிர்பார்ப்பீர்களோ அதற்கேற்ப நான் செயல்படுவேன் என்பதையும், உங்கள் தேவைகள் எதுவானாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்ய காத்திருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு தவறாமல் வாக்களிப்பேன் உதயசூரியன் சின்னத்தில். பின்னர் தேவையூர், மங்களமேடு, எறையூர், வீகளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மங்களமேடு பகுதிக்கு வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பூத்தூவியும் பாரிவேந்தருக்கு வரவேற்பளித்தனர். ஆரத்தி எடுத்து டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு தங்களுடைய அன்பான ஆதரவினை வழங்குகிறார்கள். உதயசூரியன் சின்னத்தில் எங்களுடைய ஆதரவும் வாக்கும் என்றைக்கும் நிரந்தரமாக உண்டு என்கின்ற வாக்குறுதியை நமது முன்னாள் அமைச்சர் அண்ணன் ராசா அவர்களுக்கும் நமது வெற்றி வேட்பாளர் ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கும் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். தொகுதி மக்களின் குறைகளை கண்டிப்பாக தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். பெரம்பலூர் பாராளுமன்ற வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எந்த அளவுக்கு அந்த தொகுதிக்கு மிக சிறப்பாக நிதிகளை வாங்கி தருவானோ, சேவைகளை செய்வானோ, வளர்ச்சியை கொடுப்பானோ, அந்த அளவுக்கு நான் உறுதியாக செய்வேன் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்களுடைய முன்னாள் எம்பி, முன்னாள் அமைச்சர் அன்புக்குரிய ராஜா அவர்கள் இந்த தொகுதியில் பாராளுமன்றத்தில் வேட்பாளர் இருந்தபோது எத்தனையோ எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார். அவற்றில் சில கிடப்பில் போடப்பட்டிருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அதன் தொடர்ச்சியாக என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உறுதியாக அவற்றை வெற்றிகரமாக முடித்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பேன் என்று கூறி நீங்கள் ஏன் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை முன்னாள் அமைச்சர் ராஜா அவர்கள் விளக்குவார்கள். முன்னதாக பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தரை ஆதரித்து திமுக கொள்கை பரப்பு செயலரும் முன்னாள் அமைச்சருமான ராசா பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எளியவராக வாழ்க்கையை தொடங்கி பல்கலைக்கழகங்களை ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு கல்விப் பணியை செய்து கொண்டிருக்கும் ஒரே கல்வி கொடையாளர் டாக்டர் பாரிவேந்தர் என்று புகழாரம் சூட்டினார். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை துண்டாட நினைக்கும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.
மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் தேவை என்று குறிப்பிட்ட ராசா டாக்டர் பாரிவேந்தருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உங்களோடு இருந்தவன், வெற்றியிலும் தோல்வியிலும் எப்போதும் உங்களை விட்டு அகலாதவன். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு போனதற்கு பிறகும் கூட உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றவர். எனவே அதன் காரணமாக கேட்கிறேன், அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். அவரை பற்றி நான் சொல்ல வேண்டும். அவர் ஒரு படித்த பட்டதாரியாக தன்னுடைய வாழ்க்கையை எளிமையான குடும்பத்திலே தொடங்கி சிறு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து அதை கல்லூரியாக மாற்றி, அந்த கல்லூரியை பல்கலைக்கழக மாற்றி, தமிழ்நாட்டிற்குமல்ல ஆந்திரா உட்பட சில மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தை கொண்டு வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கல்வி வள்ளலாக தந்தையாக திகழக்கூடியவர் தான் நம்முடைய பாரிவேந்தர் அவர்கள். எனவே தகுதி வாய்ந்த ஒரு நல்ல வேட்பாளருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். எனக்காக வாக்களியுங்கள், அவருக்காக வாக்களியுங்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், நான் கொண்டு வந்த 1-2 திட்டங்கள் கிடப்பிலே கிடக்கிறது. சிறப்பு பொருளாதார மண்டலம் கிடப்பிலே இருக்கிறது, மருத்துவக் கல்லூரி கிடப்பிலே இருக்கிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமானால், என்னுடைய இடத்திற்கு அவர் பெற வேண்டுமானால் அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்ள வந்திருக்கின்றோம். எதிர்க்கட்சியினர் வீடுகளில் வருமான வரி ஆய்வு. கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி கண்டனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிதி ஆயோக் கலைக்கப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சி பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து வருவதாக சுட்டிக்காட்டினார். தற்பொழுதுள்ள நிதி ஆயோக் கூட்டமைப்பு பிரதமருக்கு விளம்பரம் தேடி தருவதையும் தரவுகளை மாற்றிக் கொடுப்பதையுமே செய்து வருவதாக கூறியுள்ளார். இதனால் எந்த பயனும் இல்லாததால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் இதனை கலைக்க உள்ளதாக ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். இதற்கு பதிலாக புதிய திட்டக்குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அதில் உறுப்பினர்களாக பிரபல நிபுணர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் இருப்பார்கள் என்றும் 100க்கும் குறைவான பணியாளர்கள் பணியாற்றுவார்கள் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் குறைந்தபட்ச வருமான திட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்து நிறைவேற்றும் என்று அவர் கூறினார். திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். 39 மக்களவை தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி படுதோல்வி அடையும் என்ற சர்வே முடிவுகள் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளின் அறிக்கை பிரதமர் மோடிக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், மிசாவையே பார்த்து மிரளாத இயக்கம் திமுக என்றும் இதுபோன்ற சலசலப்புக்கு எல்லாம் நடுங்கி ஓடிவிடாது என்று கூறியுள்ளார். சுதந்திரமாக செயல்பட வேண்டிய அமைப்புகளை காபந்து அரசிடம் ஒப்படைத்துவிட்டு எதிர்க்கட்சிகளுக்கு தேர்தல் களத்தில் சம வாய்ப்பு அளிப்பதாக கூறுவது நேர்மையான தேர்தலுக்கு வித்திடாது என்று குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் நேரடி பார்வையில் இந்த அமைப்புகள் செயல்பட இந்திய தேர்தல் ஆணையம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியாவின் வளர்ச்சியில் எதிர்க்கட்சிகளுக்கு ஒருபோதும் அக்கறை இல்லை என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். அருணாச்சல பிரதேச நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் ஆலோ பகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியாவின் வளர்ச்சியையும் வெற்றியையும் பாராட்ட மனமில்லாதவர்களாக எதிர்க்கட்சியினர் இருப்பதாக குறிப்பிட்டார். பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்திய போது எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கை மாறுபாடாக இருந்ததாக கூறினார். எதிர்க்கட்சிகள் பயங்கரவாதிகளின் குரலாக பேசுவதாகவும் தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு உரிய தண்டனையை மக்கள் வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். சென்னையில் வரும் 2 மற்றும் 3ஆம் தேதி அரசியல் கட்சிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வாகன சோதனையில் 70 கோடியே 90 லட்சம் ரூபாய் ரொக்கம், 313 கிலோ தங்கம் மற்றும் 370 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக 833 வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். காவல்துறையினர் அளித்த புகாரின் அடிப்படையில் துரைமுருகன் வீடு மற்றும் கல்லூரியில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தப்பட்டதாகவும் சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்தார்.
குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள அமித்ஷா முதன்முறையாக மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறார். இதற்கான வேட்புமனுவை இன்று அவர் தாக்கல் செய்தார். முன்னதாக அகமதாபாத்தில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திலும் பின்னர் பிரம்மாண்ட பேரணியிலும் பங்கேற்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூத்த தலைவர்கள் அனைவரும் அமித்ஷா வேட்புமனு தாக்கல் செய்ய ஆதரவாக காந்திநகர் பகுதியில் திரண்டனர். எனினும் இந்த பேரணியில் பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி பங்கேற்கவில்லை. அத்வானி போட்டியிட்டு 6 முறை வெற்றி பெற்ற காந்திநகர் தொகுதியில்தான் தற்பொழுது அமித்ஷா போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே பாரதிய ஜனதாவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கலில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சியினர் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்துவதற்கு கண்டனம் தெரிவித்தார். பொள்ளாச்சி விவகாரத்தில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ஜெயராமன் மகனுக்கு தொடர்பு உள்ளது என்பதற்கு ஆதாரம் இருப்பதாக கூறிய ஈஸ்வரன், இதுகுறித்து விவாதிக்க அமைச்சர் தங்கமணி தயாரா என்றும் கேள்வி எழுப்பினார். கட்சி இத்தனை ஆண்டுகளாக எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த கட்சியை அவ்வளவு காப்பாற்றி கொண்டு வந்த ஒரு திறமையான ஒரு தலைவி ஜெயலலிதா அவர்கள் இவங்களை விடுவாங்களா? ஒரு வழக்குக்காக கட்சியும் தமிழகத்தையும் அடகு வைப்பதை ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? பொள்ளாச்சியில் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, எந்த நடவடிக்கை எடுக்காம குற்றவாளியை காப்பாத்துறீங்க, அந்த மாதிரி இருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? தருமபுரியில் பார்கவகுல முன்னேற்ற சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக வேட்பாளர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய பாடுபடுவது என்று முடிவெடுக்கப்பட்டது. கடந்த வாரம் திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற ஐஜேகே நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் மக்களவைத் தேர்தலில் திமுக வேட்பாளர்களை ஆதரிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அதன் அடிப்படையில் தருமபுரியில் நடைபெற்ற இன்றைய கூட்டத்தில் தருமபுரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில்குமார் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை வெற்றியடைய செய்ய பாடுபடுவது என்று முடிவெடுக்கப்பட்டது. பொதுச் செயலாளர் என்ற முறையில் இன்னைக்கு இந்த கூட்டத்தை கூட்டினா இவங்க எல்லாமே வந்திருக்காங்க. அதை தான் வெளிப்பாடு. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப திருப்தியாக இருக்காங்க. எல்லா ஒத்துமையாக நம்ம செஞ்சு சூரிய சின்னத்தில் இருக்கிற இங்கே இருக்க செஞ்சுவோம், அங்கே இருக்க வேந்தர்வாயை நம்ம ஜெயிக்க வைக்கணுங்கிறதால அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஜெயிக்க வைக்கிறது உறுதி, இங்கேயாகட்டும் பெரம்பலூர்லேயே ஆகட்டும். ஆனால் நம்ம நல்ல லீடிங்கில் கொண்டு வந்தால் தான் நம்ம வேந்தருக்கு மரியாதைன்னு சொல்லி. இந்த கூட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் ஆசி பெற்ற சின்னம் உதயசூரியன் சின்னம். தருமபுரி மாவட்டத்தில் டாக்டர் செந்தில் அவர்கள் டாக்டர் பாரிவேந்தருடைய நல்லாசியோடு இந்த பார்குல சங்கமும் பார்குல முன்னேற்ற சங்கமும் இணைந்து பெருவாரியான வெற்றி வித்தியாசத்தில், எவரும் கண்டிராத வித்தியாசத்தில் பாரிவேந்தர் அவர்களையும் டாக்டர் செந்தில் அவர்களையும் ஒருமனதாக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த இருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள பெரியாண்டவர் கோவிலில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய வேண்டும் என்று சிறப்பு பூஜை மேற்கொள்ளப்பட்டது. தில்லியில் நடைபெற்ற ரூபரு சர்வதேச முக அழகி பட்டம் வென்று எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவி சாதனை படைத்துள்ளார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பிடெக் பயின்று வரும் அபூர்வி சைனி என்ற மாணவி தில்லியில் கடந்த மார்ச் 17ஆம் தேதி நடைபெற்ற ரூபரு சர்வதேச முக அழகி பட்டத்திற்கான போட்டியில் பங்கேற்றார். நாடு முழுவதிலும் இருந்து 20 பேர் இந்த போட்டியில் பங்கேற்றனர். இறுதிப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த அபூர்வி சைனி பட்டம் வென்றார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பலர் தன்னை ஊக்குவித்ததாலும் தனக்கு வழிகாட்டியாக திகழ்ந்ததாலும் தன்னால் பட்டம் வெல்ல முடிந்ததாக குறிப்பிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த பெரிய ஓபலாபுரம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி பள்ளியின் 75ஆம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு பள்ளி சீர்வழங்குதல் விழா நடைபெற்றது. இதையொட்டி கிராம மக்கள் பள்ளிக்கு தேவையான மின்விசிறிகள், இருக்கைகள், டேபிள்கள், ஏசி உள்ளிட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வழங்கினர். சீர்வரிசை கொண்டு வந்த மாணவர்களின் பெற்றோர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மும்பை அணிக்கு எதிரான ஐபிஎல் லீக் போட்டி 8 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. மும்பை அணிக்கு எதிரான ஐபிஎல் லீக் போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 9வது லீக் போட்டியில் பஞ்சாப் மும்பை அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. முதலில் களமிறங்கிய மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 176 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய பஞ்சாப் அணி வீரர்கள் நிதானமாக ஆடி ரன்களை குவித்தனர். 18.4 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு இலக்கை கடந்து பஞ்சாப் அணி வெற்றி பெற்று அந்த அணியின் 40 ரன்களை கடந்த கிறிஸ் கெயில் ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக 300 சிக்சர்களை அடித்து புதிய சாதனை படைத்தார். சேப்பாக்கத்தில் நாளை நடைபெறும் 2வது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் பலப்பரீட்சை நடத்துகிறது. கடந்த 23ஆம் தேதி சேப்பாக்கத்தில் நடந்த முதல் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெங்களூரு அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இதையடுத்து சேப்பாக்கம் மைதானத்தில் 2வது லீக் ஆட்டம் நாளை இரவு 8 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரஹானே தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் மோதுகிறது. நாளை போட்டியில் ராஜஸ்தானை வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹேட்ரிக் வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். இப்போட்டியையொட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை அணியினர் இன்று தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரம்பலூர் தொகுதிக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் உறுதிபட தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நிதி ஆயோக் கலைக்கப்படும் என்று கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து வரும் 2ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்துகிறார். இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒருபொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வேந்தர் தேர்தல் சிறப்பு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.